இங்கே பாருங்கள் வெள்ளாடை நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு 20 ஆடுகிட்ட இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட் கலர், பிளாக் கலர், ரெட் கலர்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க வெள்ளாடு. இப்போனா வெள்ளாடு இப்போ நிறைய ஆயிடுச்சு. முன்னாடினா செம்பரி ஆடு தான் அதிகமாக வளர்த்தாங்க. இப்போ என்னென்னா வெள்ளாடு எல்லாருமே நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது செம்பரி ஆடு ஒரு குட்டி தான் போடும். இந்த ஆடுனா எப்படியும் 4 குட்டி, 2 குட்டி, 3 குட்டி போடும். இல்லை சில ஆடுகள் என்னென்னா 4 குட்டி வரை போடுங்க. அந்த 4 குட்டியுமே காப்பாற்றிடும். அந்தளவுக்கு இந்த ஆட்டுக்கெல்லாம் இது இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா கலர்லையுமே இருக்குது பாருங்கள் ஆடு. நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இது நல்ல வெயிட் போடுங்க, நல்ல வெயிட்டு போடும். இதோட எடை கூடிக்கிட்டே போகும். நமக்கு எப்படியும் இதை நம்ம வளர்த்தோம்னா நமக்கு லாபம் தாங்க. நம்ம சும்மா ஒரு 5க்கு ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கும் நம்ம பொழுதுக்கும் வேலை பார்க்குறோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஆடு வாங்கி மாடு வாங்கி வளர்த்தா கூட கண்டிப்பாக பெனிஃபிட் நிறையா இருக்குது. படித்து பாலாகிறதுக்கு ஆடு மேய்ச்சி ஆளாகலாம் அப்படி சொல்லிட்டு பழமொழி இருக்குது. அது உண்மையான பழமொழி தாங்க. அந்த காலத்தில் மனுஷங்க சொல்லி வச்சுட்டு போனது கரெக்டாக இப்போ சரியாகுது. படித்ததுக்கு ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியலை. ஒரு 10,000 ரூபாய்க்கும் ஒரு 20,000 ரூபாய்க்கும் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் செலவு அதையும் மீறி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஆடோ மாடோ நம்ம மேய்ச்சி அதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு நல்லது தான். இப்போ எல்லாருமே சுய தொழிலுக்கு வந்துட்டாங்க. அதுலேயும் இது ஒன்று தான். இதுவும் நல்ல பெஸ்ட்டான ஒரு ஐடியா.